இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே யார் நீதிமான் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இவன் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது, நான் அவனைப் போல் அல்ல, நான் நீதிமான் என்று தன்னுடைய சுய நீதியை சொல்லி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இவன் ஆண்டவரிடத்திலே இரக்கத்தை பெறுவதற்கு மாறாக தன்னுடைய செயல்பாடுகளை, தன்னை குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினான். அதிலே தான் ஒரு பரிசுத்தவான் போலவும் ஒரு நீதிமான் போலவும் தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக காண்பிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணினான். இந்த ஆயக்காரன், நான் உமக்கு முன்பதாக தகுதியற்றவன், ஒருவேளை என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுப்பதற்கும் நான் தகுதியற்றவன், அது மாத்திரமல்ல, நான் பாவியான மனிதன், என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்தி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து, ஆயக்காரனை பார்த்து, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். அது மாத்திரமல்ல, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகின்ற அனுபவத்தில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நம்முடைய மேன்மையை சொல்லி ஜெபிக்கிறோமோ, அல்லது இந்த ஆயக்காரனை போல நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே எவ்வளவும் நான் தகுதியற்றவன் என்பதை நினைத்து நம்மை கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த ஆயக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் நீதிமான். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகின்ற ஒரு அனுபவம், அல்லது நம்மை அப்படியே ஒப்படைத்து ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நாம் அப்படி நான் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாய் காணப்பட்டு ஜெபிப்போமே என்றால், ஆண்டவர் உங்களை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறார். சுவாச வாழ்க்கையிலே நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுவோம். ஒருவேளை நம்முடைய அபாத்திரமான நிலைமையை உணர்ந்து, நான் எவ்வளவும் தகுதியற்றவன்,
ஆனால் ஆவியானவர் என்னை தகுதிப்படுத்துகிறார், அவருடைய கிருபை என்னை தகுதிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தை கெட்டி சேருவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்துவாராக, உங்களை நீதிமானாக மாற்றுவாராக. ஆமீன், ஆமீன்.